ஹலோ வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதாவது மட்டனை வச்சு ஒயிட் கலர் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்காங்க. அதுவும் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதால இந்த மட்டன் ஒயிட் கலர் பிரியாணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல ஒரு 1/2 கிலோ மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ஒரு 4, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் இடித்தது சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. இது நல்லா ஊறுனாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்மதி அரிசி வந்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ இது ரெண்டுமே 1/2 மணி நேரம் ஊறட்டும். மட்டன் நல்லா ஊறிட்ட பிறகு ஒரு குக்கரில் அந்த மட்டனை சேர்த்துட்டு அது கூடவே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வர அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள், இது நல்லா 5 விசில் ஆன பிறகு நான் ஆஃப் பண்ணி எடுத்த பிறகு மட்டனும் நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம பிரியாணி வந்து குக்கரில் செய்கிறதால குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஸ்டார் ஐனிஸு, பிரிஞ்சி இலை, சோம்பு 1 டீஸ்பூன் அளவு, ஜாவி பத்திரி, ஏலக்காய் 2 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அது கூடவே காரத்துக்காக ஒரு 8 பச்சை மிளகா சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகா அந்த பிரியாணி மசாலாவோட வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா இறங்கி வரணும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி நம்ம வதக்கிறதுக்கு சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணுங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வதக்கி எடுக்கணும். கலர் வந்து ப்ரௌனாக ஆகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த கலர் மாறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தயிரும் அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நாம் வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த கலர் மாறின பிறகு நம்ம மட்டனை சேர்த்துடலாம். மட்டன் வந்து அந்த வெங்காய மசாலாவோடு வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அப்போ அந்த மட்டனுக்குள்ளே அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா சேர்ந்துருக்கும். இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்குறேன். அடுத்து நாம் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த சூப்பு வந்து 2 கப்பு சேர்க்குறேன். அது கூட 1 கப்பு அளவு திக்கான தேங்காய் பால் சேர்க்குறேன். 2 கப்பு பாசுமதி அரிசிக்கு 3 கப்பு அளவு தண்ணி சேர்க்குறேங்க நான். இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு நாம் ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசியை வந்து அதில் தண்ணி இல்லாமல் சேர்த்து ரொம்ப மெதுவாக அலக்க நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை வந்து இந்த பிரியாணியோட சேர்த்துடலாம். புதினா இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து குக் பண்ணணுங்க. 5 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. நான் உடனே ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு மாற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாகவே வந்திருக்கும். மட்டனும் நாம் திரும்பவும் வேக விடுறதால இன்னும் சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கோங்க. நம்மளோட சூப்பரான ஒயிட் கலர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பிரியாணியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்ச மசாலாவை வச்சு செய்கிறதால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அந்த தேங்காய் பால் வாசனையோட இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.